வைகை நதி தென்மதுரை வைகை நதி. எக்கா, என்னடா நீ இன்னும் என்ன காலேஜுக்கு ரெடி பண்ணி விடாம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கல்லடா, அதான் என்ன கலர்ல சேலை கட்டலான்னு பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அட கருப்பாயி, உன்னை மத்தியானம் தானே பொண்ணு பார்க்க வராங்க, இப்பவே எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? நீ வா, வந்து முதல்ல என்ன ரெடி பண்ணி விடு. உன்னையே ரெடி பண்ணி விடவா? என்ன தலை சீவி குடுமி போட்டு பவுடர் போட்டு போட்டு வச்சு அனுப்பி விடவா? இங்க பாரு, ரொம்ப பேசாத. என் வாட்டர் பாட்டில தண்ணியே இல்ல, தண்ணி ஊத்தி கொடு. என் மாடு, அதையாவது ஒரு நாளைக்காவது ஊத்தி எடுத்துட்டு போடா. அதெல்லாம் முடியாது, நீ தான் வந்து ஊத்தி கொடுக்கணும். வா, என்னைய கவனிச்சு காலேஜுக்கு அனுப்புறதை விட உனக்கு இங்க என்ன வேலை? இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ கிளம்பு, வா கிச்சனுக்கு வா. தம்பி, நான் அடுப்படி வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்னொருக்க குளிச்சிருக்கேன்டா. நான் இப்பல இருந்து ரெடி ஆக ஆரம்பிச்சாதான்டா 12 மணிக்குள்ள ரெடி ஆக முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ முதல்ல கிச்சனுக்கு வா. மாட்டேன். இங்க பாரு, நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். நீ அன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. அதுக்கு முன்னாடி இங்க பாரு, நான் என்ன கலர்ல சேலை கட்டேன்னு சொல்லிட்டு போ. நீ மட்டும் எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டியா? நான் மட்டும் உனக்கு பார்த்து சொல்லணுமோ? இந்த எல்லோ கலர் கட்டு. எல்லோ கலர் கட்டினா கலர் கொஞ்சம் கம்மியா தெரியவேண்டா. இல்லைன்னா மட்டும் ஓய், ஏக்கா ஏக்கா, எல்லோ கலர் கட்டுக்கா, அதுதான் நல்லா இருக்கும் உனக்கு. இவன் ஒருத்தன் மஞ்சக்கு இருக்கு பிடிச்சவன். டேய், அந்த கலரை தவிர வேற ஏதாவது கலர் சொல்லு. எனக்கு அதுதான் பிடிக்கும், நீ அதையே கட்டு. தம்பி, வேற கலர் சொல்லுடா. சிகப்பு கட்டட்டா? ஏக், நல்லாவே இருக்காது. ஏக்கா, என்னடா இப்பயே வாந்தி எடுக்கிற? அப்ப ப்ளூ. சீ, சீயா? சொன்னா கேளு, உனக்கு எல்லோ கலர் தான் எடுப்பா இருக்கும், எல்லோ கலரை கெட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு வாட்டர் பாட்டில வந்து தண்ணி ஊத்தி கொடு. டேய் தம்பி, பேசாம இன்னைக்கு காலேஜுக்கு நீ லீவ் போட்டுட்டா என்னடா? லீவ் போட்டு அக்காவுக்கு கூட மாட துணைக்கு இருடா. எனக்கு தலை சீவணும், மேக்கப்லாம் பண்ணணும். அதுக்கு தம்பி, நீ கூட மாட இருடா. பெரியவன் சொல்லிட்டு தானே போனான். உனக்கு எடுபடி வேலை பாக்குறதுக்கு என்ன இருக்க வைக்கலான்னு பாக்குறியா? வேற ஆளை பாரு அதுக்கெல்லாம். தம்பி, என்னடா அக்கால பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீ இப்படியெல்லாம் பேசலாமா? எனக்கு படபடன்னு இருக்குடா. என்னமோ உன்னை என்னைக்குதான் முதல் தடவை பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி பேசுற? எத்தனை மாப்பிள்ளைங்களை பிடிக்கலன்னு சொல்லி ஓட விட்டுருப்ப. அதே மாதிரி எத்தனை மாப்பிள்ளைங்க என்னைய பிடிக்கலன்னு சொல்லி ஓடி இருப்பாங்க. எப்படியோ இது உனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு படபடன்னு வருது? இவர் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையில, அதான் படபடன்னு வருது. சீ, நீ வெக்கப்படாத, நல்லாவே இல்ல. தம்பி, காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு கூட இருடா. இல்லக்கா, நான் இன்னைக்கு போயே ஆகணும். எனக்கு காலையில 2 இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் ஓடி வந்துடுறேன், சரியா? சரி, சீக்கிரம் வா. கஸ்தூரி இருக்க சொன்னா அவளும் எனக்கு கிளாஸ் இருக்குன்னு கிளம்புறா. அவ படிக்கிற கம்ப்யூட்டர் கிளாஸ்க்குள்ள லீவே போடலாம், அது கேட்க மாட்டேங்குது என்ன? நான் பெரியம்மா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இருக்கிற ஆளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு. சரி வா, வந்து முதல்ல எனக்கு தண்ணி ஊத்தி கொடு. சரி வா, அக்கா உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்படியே வாட்டர் பாட்டில தண்ணி எல்லாம் ஊத்தி உன்னை அனுப்பி வைக்கிறேன். வா. ஐயோ அக்கா, அக்கா, இங்க பாரு, சொல்றத கேளு. நான் ரெடி ஆகிக்கிட மாட்டேனா? நான் என்ன சின்ன பிள்ளையா? உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நீ தான் இன்னைக்கு ஹீரோயின். நீ நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸா ரெடி ஆகு, நான் என்னைய நான் பாத்துக்கிறேன். கிராதகா, அவங்க அண்ணன் பின்னாடி வந்து நிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே மாத்தி பேசுறான் பாரு. நான் வேணா காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு உன் கூடவே இருக்கவாக்கா? உனக்கு இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் அதெல்லாம் பண்ணி விடட்டாக்கா? சரியா தம்பி, லீவு போடு. எனக்கும் லீவ் போடணும்னு தான் ஆசை. ஆனால் எனக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்கு, நான் அசைன்மெண்ட் வேற சப்மிட் பண்ணியே ஆகணும். ஃபைனல் இயர் பத்தியா, அதான் நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேணா, சரியா? உன் தம்பி இல்லையே நினைச்சு நீ அழக்கூடாது என்ன? மூஞ்சி மகர கட்ட. சரிக்கா, நீ ரிலாக்ஸா ரெடி ஆகு, நான் பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாயா ராசா, போயிட்டு வா. பாய். போ போ. போயிட்டு வந்துடுறேன்னே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வரப்பாரு. ஓகேண்ணே, பாய். போயிட்டு வா. தம்பி, அவன் இவ்வளவு நேரம் பேசின பேச்ச பார்க்கணும். நீ வந்த உடனே அப்படியே மாத்தி பேசுறான்டா. அது தெரிஞ்ச விஷயம் தானே. நீயும் ரொம்ப நேரமா சேலையெல்லாம் எடுத்து வச்சு எதை கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, இன்னமும் முடிவு பண்ணலையா? தம்பி, நான் எந்த கலர் சேலை கட்டினா கொஞ்சம் கலர் நல்லா தெரியுவேன். நீ எப்பவும் போல இயல்பா இருக்கா? இல்லடா தம்பி, ஒரே படபடன்னு வருது. மஞ்சள் கலர் சேலை கட்டினா நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். அது வேண்டாம். சிகப்பு கலர் கட்டினா நல்லா தான் இருக்கும். அதுவும் வேண்டாம். ப்ளூ கலர் கட்டட்டா? நல்லா தான் இருக்கும். இல்லை, அதுவும் வேண்டாம். தம்பி, என்ன கலர் கட்டலாம் நீயே சொல்லேன்.
எந்த கலர்ல சேலை கட்டினாலும் எங்க அக்கா அழகா தான் இருப்பா. நிஜமா வேடா தம்பி? ஆமாக்கா, உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை கட்டு. முடிஞ்ச அளவுக்கு லைட் வெயிட்டா கட்டு, அது மட்டும் போதும். ம் சரி. அப்புறம் தம்பி, தலையை இப்படியே ஃப்ரீயாக விட்டுறட்டா இல்லாட்டி நல்லா ஜட பண்ணி போட்டுறட்டா? ஏன்க்கா டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயா இரு. நீ சொல்லுடா தம்பி. நான் தான் சொல்லிட்டேன்ல, எங்க அக்கா எப்படி இருந்தாலும் எனக்கு அழகுதான். உனக்கு அழகா தெரிஞ்சா மட்டும் பத்தாது, பார்க்குறவங்களுக்கும் அழகா தெரியணும். நீ சொல்லு. சரி இப்படியே இரு, இது நல்லா தான் இருக்கு. சரி, இந்த பூவை கேட்டா நல்லா மல்லிகை பூவை கேட்டா? ஆமா அக்கா, மல்லிகைப்பூ நல்லா மொட்டை வாங்கி வச்சிருக்கேன் பாரு, அதை வச்சுக்கோ. அப்படி சொல்லு, அப்பதான் அக்காவுக்கு நல்லா பிடிக்கும். இந்த வளையல் கை நிறைய கலகலன்னு போடட்டா இல்லைன்னா சிம்பிளா 1-2 போடட்டா? சிம்பிளா 1 மட்டும் போடு போதும். போன திருவிழாவுக்கு வாங்கினமே நல்ல ஒரு கல் வச்ச வளையல், அது போடட்டா? நல்லா இருக்கும், போடு. அப்புறம் நெயில் பாலிஷ் போட்டுக்கிடட்டா? இப்பதானக்கா மருதாணி வச்ச, அது கொஞ்சம் கலரெல்லாம் மங்கி போச்சு, வச்சு 1 வாரம் ஆக போதில்ல. நகத்துக்கு மட்டும் போட்டுக்கிடட்டா? சரி போட்டுக்கோ. அப்புறம் தம்பி, வர்றவங்களுக்கெல்லாம் காஃபி கொடுக்கணுமா டீ கொடுக்கணுமா? அக்கா அதெல்லாம் நானும் பெரியம்மாவும் பாத்துக்கிறோம், நீ அந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். சும்மா வந்து நின்று எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தா போதும், கேஷுவலா இரு. நான் எல்லாருக்கும் காஃபி கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம், நீ சும்மா வந்து நின்னா போதும். சரி தம்பி, மாப்பிள்ளை வந்ததும் மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசட்டா? பேசுக்கா பேசு. சரி தம்பி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எத்தனை பேர் வருவாங்க? வந்தா தானக்கா தெரியும். வெற்றி சொன்னா 2-3 பேர் தான் வருவாங்க, ரொம்ப கூட்டம் வரமாட்டாங்கன்னு சொன்னான். அப்படியா தம்பி? வெற்றியும் குமாரும் கூட வந்து நின்னா நல்லா இருக்கும்டா. இங்க பாருக்கா, நீ ரிலாக்ஸா இரு. தீபாவளி டைம்ங்கிறதுனால குமாரும் கடையில பிஸியா இருக்கான், வெற்றியும் அவன் வேலையில பிஸியா இருக்கான். கடையில கூட்டம், அதனால குமார் பிஸியா இருக்கான். ரோட்லயும் ஹெவி டிராபிக், அதனால வெற்றியும் பிஸியா இருக்கான்க்கா. சரி சரி சரி. நீ பயப்படாத என்ன, நான் இருக்கேன். சரி. அவங்க கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் உனக்கு சொல்றேன், அதுக்கப்புறமா நீ சேலையை கட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, படபடன்னு இருக்காத. அவங்க கிளம்பிட்டாங்களா கிளம்பலையான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ இங்கே தானே இருக்க போற. உன்னை பொண்ணு பார்க்க ஒருத்தங்க வர்றாங்க, அவங்க எதுல வருவாங்க, எப்படி வருவாங்க, எப்போ வருவாங்க, இதை கூட தெரிஞ்சுக்காம உன் தம்பி இருப்பானா? சரிடா தம்பி, சரி. சரி நீ இரு, நான் போய் பெரியம்மாவை என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரிடா. லைட் வெயிட்டா சாரி கட்ட சொன்னான் தம்பி. இது எல்லாமே கனமான சாரியா இருக்கு, அப்ப இது எதுவுமே வேண்டாம். பொண்ணு பார்க்க போறதுக்கெல்லாம் ஸ்வீட்டு பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் நம்பிட்டையும் கொண்டு போகணுமா? எல்லாம் செலவு தானே. கேட்கறாளா சொன்னா? கொழுந்த நேரம் கார் ஒன்று அமத்த சொல்லிடணும். இந்த ஆட்டோவில் போற வேலையில நமக்கு ஆகாதுப்பா. மதி அக்கா, என்ன உன் கொழுந்தனாருக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த? கிளம்பியாச்சா? இந்த கிளம்பிக்கிட்டே இருக்கோம்க்கா. ஆமா, பொண்ணு முழுக்க முழுக்க உன்னோட ஏற்பாடாமே, அப்படியா? ஆமா ஆமா, உனக்கு எதுக்கு இந்த ஆகாத வேலை? ஏன்க்கா? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த வீட்டில் இருக்கிற கிளவி உன் தலையை தானே போட்டு உருட்டும். ஆமா, அது என்னைக்கு என் தலையை உருட்டாம இருந்தது, இன்னைக்கு உருட்டுறதுக்கு. ஆனாலும் பாத்துக்க, இது உனக்கு தேவையில்லாத வேலை. உன் கொழுந்தனாருக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு உன்கிட்ட யார் வந்து அழுதா? நீ பாட்டுக்கு இந்த வீட்டுல தனி காட்டு ராணியா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப பாரு, உனக்கு அடுத்து இன்னொரு மருமக வரப்போறா. அங்கதான் என்னோட சாமர்த்தியம் இருக்கு. என்ன சுமதி சொல்ற? இப்ப நாங்க பார்க்க போற பொண்ணு என் அளவுக்கெல்லாம் அழகே கிடையாது. அப்படியா? ஆமா, கலரு அழகு எல்லாத்துலயும் என்னைய விட குறைச்சல் தான். ஆனா வசதி மட்டும் அது ஒண்ணு போதுமே. அது போதும் தான். இருந்தாலும் அப்பா அம்மா இல்லாத புள்ள, தம்பிங்க மட்டும்தான் இருக்காங்க. நாளைக்கு எதுவும் ஒரு பிரச்சனைனா ஏன்னு வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. அதான் தம்பிங்க இருக்காங்கங்கிறேல, கேட்காம எப்படி இருப்பாங்க? தம்பிங்க எல்லாம் எத்தனை நாளைக்கு துணைக்கு வருவாங்கன்னு பாக்குறேன். அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வை, அதுக்கப்புறம் யாரோ என்னமோன்னு போயிடுவாங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். அதனாலதான் தேடி பிடிச்சி இப்படி ஒரு இடத்த என் குழந்தைனாருக்கு கொண்டு வந்திருக்கேன். இவங்கள விட்டோன்னு வை, என் குழந்தைனார் கலருக்கு அழகுக்கு ஏத்த மாதிரி ஒரு ராணியை கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஏன் பாடு, நான் 2ஆம் படி ஆயிடுவேன். அதானே, உன் சாமர்த்தியம் யாருக்கு வரும்? அடே அண்ணே, இது என்ன கலர் சட்டை? இதை போட்டுட்டு பொண்ணு பார்க்க வந்தா எப்படி? ஏன் இந்த சட்டைக்கு என்ன? நல்லாவே இல்லை இந்த கலர் உனக்கு. இங்க பாரு, பொண்ணு பார்க்க போற, நல்ல ஜம்மனு ராஜா மாதிரி வர வேண்டாமா? அதுவும் நீ இருக்கிற கலருக்கும் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும். ஏன் சுமதி, உன் நாத்தனார் உள்ள ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளையுமா கூட்டிட்டு போறீங்க? இவ என்னைக்கு எங்கேயும் நம்ம கூட வந்தா? அதெல்லாம் வரமாட்டா, சும்மா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதானே பார்த்தேன். சரி, போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு தகவல் சொல்லு. சரிக்கா. இந்த கலர் ஷர்ட் எடுத்து போடு, நல்லா கம்பீரமா இருப்ப. பார்த்த முதல் பார்வையிலேயே பொண்ணு விழுந்துரும். அப்படியா? இத போடு, இத போடு, நல்லா இருக்கும். இத போடு. நேரமாச்சு, சட்டு புட்டுன்னு கிளம்பி வாங்க. இந்த வந்துட்டோம் மைனி.
நம்மளும் இந்த ட்ரெஸ்லயே போனா நல்லா இருக்குமா இல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல மாடர்னா போவோமா? மாடர்னா போவோம். யார் கேப்பா? இந்தா ஒரு சேலையை கீழே கட்டு. சேலையை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு மூத்த மருமக சேலையை கட்டிக்கிட்டு லட்சணமா வா. நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வர போறேன் ஆச்சி. ஒன்றும் வேண்டாம், அடுத்த வீட்டுக்கு போறோம், நல்ல மூத்த மருமகளா லட்சணமா வா. அதெல்லாம் முடியாது, நான் மாடர்னா தான் வருவேன். இங்க பாருங்க, மாப்பிள்ளை ரெடி. நீங்க எல்லாரும் ரெடியா? எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சாச்சு. ஒரு தாம்பாள தட்டு தானே. உங்க அண்ணன் ரெடி ஆயாச்சா? ரெடி ஆயிட்டா ஆச்சி. இந்த வந்துருவான். அப்புறம் கார் சொல்லவான்னு கேக்குறான். அதுலயே எல்லாரும் போயிருவோமா? எது போயிருவோமாவா? அப்ப நீயுமா வர போற? ஆமா, எங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நான் வராம கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அம்மா, இப்ப நீ அங்க வந்து என்ன பண்ண போற? நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்களோ அதையே தான் நானும் பண்ணுவேன். யாத்தா மகராசி, உன் வாய் இருக்கு பத்தியா வாய். அம்மா, அந்த வாயை வச்சுக்கிட்டு அங்க வந்து சும்மா இருப்பியா இல்ல லொட லொடான்னு இருப்பியா? போற இடத்துலயும் ஏதாவது சண்டை வளர்த்துக்கிட்டு வந்துடாத தாயே. ஆமா, எனக்கு இதான் வேலை பாருங்க. சரி சரி, கிளம்புற நேரத்துல தகராறு வேண்டாம். இங்க பாரு, அவளும் வரட்டும், உன் புருஷனும் வரல, சின்னவனும் வரல, வேலைக்கு போயிட்டான். இப்ப இருக்கிறது நம்ம 3 பேரு தான். 3 பேரா எந்த காரியத்துக்கும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால என் பேத்தியும் வரட்டும், 4 பேரா சேர்ந்து போவோம். 3 பேரா சேர்ந்து போக கூடாதுன்னா நான் வேணா எங்க அக்காவை வர சொல்லட்டா? தேவையே கிடையாது, என் பேத்தியே வரட்டும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். போ போ, போய் ரெடியாக போ. ஆச்சி, அந்த பக்கம் முகத்தை வெடுக்குன்னு திருப்பினாலும் எங்க ஆச்சி அழகுதான். ஒன்னும் ஐஸ் வைக்க வேண்டாம், உன் பாட்டு கொஞ்சம் ஜோலியை பார்த்துக்கிட்டு இரு. பொண்ணு பார்க்க போகும்போது என்கிட்ட முறைச்சிக்கிட்டே வராதீங்க ஆச்சி. ஆச்சி பேச்சுக்கு மரியாதை இல்லாம போயிருச்சு உங்ககிட்ட. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்ககிட்ட நல்லா பேசணும்? அதான் முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாப்போன்னு சொல்லியாச்சுல. அப்படியே மைனி ஆஃப் பண்ணிடுவோம். பேசாம இருங்க. கறிக்கடை மாப்பிள்ள வேண்டாம். நீ நினைச்சு பேசுற. அவர்கிட்ட எந்த குறையும் இல்லையே, சரி கட்டிக்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் ஆச்சி, விடுங்க. இப்படி சொல்லித்தான் அன்னைக்கு என்னை சமாதானப்படுத்தினேன். இப்ப மறுபடியும் முந்தா நாள் வந்துக்கிட்டு அவரையே கட்டிக்கிறேன், இப்ப என்ன தப்பு அப்படின்னு கேட்குறேன். என்னையால அண்ணன் கல்யாணம் தடப்படுதே அப்படின்னு நினைச்சு சொன்னேன். இப்ப அண்ணனுக்கு நீங்க கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்கல்ல, நீ எனக்கு பதறாம பாப்போம். அப்படின்னா உனக்கு மாப்பிள்ள பாக்குறது என் பொறுப்பு. சரி சரி, அப்படின்னா உங்களோட பழக்கம். சின்ன பிள்ளை தான் எங்க ஆச்சி. சின்ன பிள்ளை நான் இல்ல ஆத்தா, நீ தான். உனக்கு தான் வாழ்க்கைனா என்னன்னு புரிய மாட்டேங்குது, கல்யாணம்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது. சரி சரி, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். இந்த நேரத்துல இந்த பேச்செல்லாம் வேண்டாம். முதல்ல போற வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வருவோம். பொண்ணை நீங்க பாத்தீங்களா ஆச்சி? போய் தான் பார்க்கணும். மைனி சரியான ஆளு, அவங்க மட்டும் பார்த்துட்டாங்க. சரி, நம்ம போய் பார்ப்போம். பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வீட்டில் போய் தகவல் சொல்றோன்ட்டு வந்துருவோம். சரி, போவோம். முதல்ல வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, உட்காருங்க. பின்னாடி ஒருத்தி வாராலே நின்று கூட்டிட்டு போவோன்னு இருக்கா. ஆளுக்கு முன்னாடி இறங்கி விட்டுட்டு ஓடியாச்சு வீட்டுக்குள்ள. வீடு நல்ல பெருசாக தான் இருக்கு. நல்ல வசதியானவங்களா தான் இருப்பாங்க போலயே. ஆமா, இவ்வளோ வசதியா இருக்கிறவங்க எப்படி நம்ம போலீஸ்காரனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க? ஏன்னே அழகந்தான், நல்ல வேலையில் இருக்கான், கவர்மெண்ட் வேலை தான். ஆனாலும் இவங்கள பார்த்தா நல்ல வசதியானவங்களா தெரியறாங்களே. அப்படின்னா இவங்க பொண்ணு கொடுக்கும்போது இவங்கள விட வசதியான வீட்டில் தானே பொண்ணு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம போலீஸ்காரனை எதுக்கு சூஸ் பண்ணாங்க? இது என்னது? நம்ம செல்ல பிள்ளையார் மாதிரி இருக்காரு. அப்படியே அச்சசல நம்ம செல்ல பிள்ளையார் மாதிரியே இருக்காரு. ஒருவேளை அவர் தானோ? இல்லையே, ஆனா நல்ல கல்லெல்லாம் பதிச்சு வச்சு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. நம்ம பிள்ளையார தூக்கிட்டு வந்து வச்சிருந்தா தனியா தெரிஞ்சிருக்குமே. அப்படின்னு நம்ம செல்ல பிள்ளையாரா இருக்க மாட்டார் இவர். சரி, எப்படியோ வீட்டுக்குள்ள நுழையும் போதே நல்ல அழகா அம்சமா லட்சணமா நல்ல சகனமா உட்காந்துருக்காரு பிள்ளையாரு. இவரை கும்பிட்டுக்கிட்டுவோம். பிள்ளையாரப்பா, எல்லா காரியத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நீங்க எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க பார்த்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைங்க. சரி, நான் உள்ள போயிட்டு வரேன். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, வாங்க. உட்காருவோம்மா. என் பேத்தி எங்க காணோம்? பையன் அவகிட்ட தானே இருக்கு தாம்பலாம். கூடயே தான் வந்தா, எங்க பராக்க பார்த்துக்கிட்டு நிக்கிறாளோ. அவளை எதுவும் சொல்லலைன்னா உனக்கு. உட்காருங்க சார். சரி, தேங்க்யூ. உட்காருங்க, காப்பி எடுத்துட்டு வரேன். எல்லாரும் என்னை இப்படி விட்டுட்டு வந்து சார். வாங்க வாங்க, உட்காருங்க. சார், இது உங்க வீடா? இவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமாடா? தெரியாச்சி. சார், இது உங்க வீடா? ஆமா. அப்படின்னா பொண்ணு எங்க அக்கா தான். அதுவும் அப்படியா? மாப்பிள்ளை எங்க அண்ணே. அப்படியா? சரி, வாங்க உட்காருங்க. பாத்தீங்களா, உங்க வீட்டுக்கு தான் வர்றான்னு எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. சரி, எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசலாம், உட்காருங்க.
எனக்கு 3 பேரங்க ஒரு பேத்தி. மூத்த பேரன் சம்சாரம் தான் அந்த என் பக்கத்தில் நிற்கிறது. 2வது பேரன் இந்த உட்காந்துருக்காரு, அவருக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். 3வது பேரன் என் பேங்க்கில் வேலை பார்க்குறாரு, அவருக்கு லீவு கிடைக்காததுனால வர முடியாத சூழ்நிலை. அப்புறம் பொண்ணு பார்க்கத்தானே போகிறோம், ரொம்ப கூட்டத்தை கூட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் கிளம்பி வந்துட்டோம். பாருங்க, அது என் பேத்தி உங்கள் பக்கத்தில் நிற்குதுல்ல. ஆமாம், நான் தான். நல்லது நல்லது. பையன் இன்ஸ்பெக்டராக இருக்காரு, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், விசாரிச்சிருந்திருப்பீங்க. முதல்ல சப் இன்ஸ்பெக்டராக தான் வேலைக்கு சேர்ந்தாரு, பரீட்சை எழுதி தான் பாஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஆகி இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்காரு, 3 வருஷம் ஆகுது. சரிங்க சரிங்க. மூத்த பையன் என்ன பண்ணுறாரு? அவர் ஜவுளி கடை வச்சுருக்காரு. சரி சரி, கடைசி பேங்க்கில் வேலை பார்க்குறாரு. சரி சரி. ஆமாங்க. பேத்தி என்ன பண்ணுது? பேத்தி அந்த பாருங்க உங்கள் பக்கத்தில் நிற்குதுல்ல, அந்த பிள்ளை தான், பேர் மலர்விழி, எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்க்குது. அப்புறம் கடையிலையும் போய் வேலை பார்க்கும். சரி சரி. இந்த பிள்ளை என் மருமக, மூத்த மருமக. வீட்டில் எல்லா பொறுப்பும் இவ தான், குடும்ப நிர்வாகத்தை இவ கையில் தான் எடுத்து நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உங்களுக்கு 2 பேரங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம் ஆமாம், இந்த நிற்கிறாரு பார்த்தீங்களா, இவர் தான் மூத்தவர். ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுபோக ஒரு பெரிய கடை ஒன்று டவுனுக்குள்ளே இருக்குது. சின்னவர் காலேஜில் படிக்கிறாரு, கடைசி வருஷம். படிப்பை முடிச்சுட்டு அவரும் கடை பொறுப்பையும் ஃபைனான்ஸ் கம்பெனி பொறுப்பையும் ஏற்றுக்கிடுவார். அதுபோக ஒத்த பொம்பளை பிள்ளை, இவங்களுக்கெல்லாம் மூத்தவ. அவளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்க. சரிங்க சரிங்க. எங்கள் பிள்ளைய பற்றி நாங்களே பெருமையாக சொல்லிக்கிடக்கூடாது, இருந்தாலும் நாங்களே சொல்லலைன்னா வேற யார் சொல்லுவாங்க, அதனால சொல்கிறேன். பிள்ளை நல்ல பொறுப்பான பிள்ளை, எல்லா வேலையும் நல்லா இழுத்து போட்டு பாப்பா, எல்லாருக்கிட்டையும் நல்ல அனுசரணையாக பேசுவா, ஒரு குத்தம் குறைன்னு கண்டுபிடிக்க முடியாது பிள்ளைகிட்ட. சரிங்க சரிங்க. நல்ல குணமான பிள்ளைங்க, புத்திசாலி பிள்ளை, நல்லா படிச்சிருக்கு, நல்ல வெள்ளம் போல சமைப்பா, வீடெல்லாம் நல்ல துப்புரவாக க்ளீனாக வச்சுருப்பா. வீடை பார்த்தாலே தெரியுது. பிள்ளை நல்ல குணமுள்ள பிள்ளையாத்தான் இருக்கும்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. அப்படியா சார்? ஆமாங்க மினி, அப்படிதான். ஆனால் எங்கள் அண்ணன்லாம் குணத்தில் 10 பைசாக்கு பெறமாட்டான். அப்படியா? என்ன சார், உங்கள் அக்காவை கட்டி கொடுக்குற மாப்பிள்ளைய பற்றி இப்படி சொல்கிறேன், சிரிக்கிறீங்க? அப்படியான்னு கேட்டு. தங்கச்சி, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சரியா தானே இருக்கும், கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிறீங்க. ஒரு வேளை வெளியே விசாரிச்சிட்டீங்களோ? இருக்கலாம். அதானே. ஆமா, அப்புறம் வாசல்ல ஒரு பிள்ளையார் இருக்காரே, அவர் யாரு? அதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, பிள்ளையார் தான். அந்த பிள்ளையாரு எங்க ஏரியாவில் இருக்கிற செல்ல பிள்ளையார் மாதிரியே இருக்காரு. எல்லாம் நம்ம பிள்ளையார் தான். நம்ம பிள்ளையாரா? கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தானங்க, அதைத்தான் சொன்னேன். ஓ, அப்படி சொன்னீங்களா? சரி சரி. ஆமாங்க. சரி, உங்க அக்கா எங்க எங்க இருக்காங்க? அவங்கள நான் போய் பார்க்கட்டா? பொண்ணை வர சொல்லுங்க பாப்போம். இந்த நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. நீங்க எதுக்கு கூட்டிட்டு வரீங்க? இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். யாத்தே ஆச்சி, நம்ம வீட்டுக்கு வரப்போற மைனில ஆச்சி, நம்ம கொஞ்சம் ஒத்தாசையா இருப்போம் இப்பவே. சரி, கொஞ்சம் அமைதியா இரு, பொண்ணு வரட்டும். சரி. நீங்க எங்க போயிட்டாரு? வீட்லயே நல்லா பேசுறாரு. பாப்பா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. ஏக்கா, அதெல்லாம் வேண்டாம், நீ ரிலாக்ஸா நில்லு, வந்தவங்கள வாங்கன்னு மட்டும் சொல்லு. வாங்க, எல்லாரும் வாங்க. சரி, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன், எல்லாருக்கும் கொடு. என்ன பாப்பா? பெரியம்மா, அதெல்லாம் வேண்டாம், அதான் அப்பவே சொன்னேன்ல. அக்கா ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு உள்ள போகட்டும், அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். அக்கா, நீ மாப்பிள்ளையை நல்லா பாத்துக்கோ, ஏதாவது பேசுன்னா பேசு. பொண்ணு பிள்ளை நல்ல லட்சணமா இருக்காளே. இங்க வாடா தாய், கண்ணு இங்க வா. அக்கா போ. புள்ள நல்ல ஓவியம் போல இருக்கு, நிமிந்து பாருமா. கலரு கொஞ்சம் ஒரு மாத்து கம்மியா இருக்கு. கலர் கிடக்கு கலரு. பொண்ணு நல்லா எம்புட்டு கலையா இருக்கு, நல்ல சித்து பிள்ளைய, அழகா நல்ல சிரிச்ச முகமா இருக்கா. கோபாலா, பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுனா பேசு. உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? ஆமா, இவர் பெரிய இளையராஜா, ரெக்கார்டிங் தியேட்டர் வச்சிருக்காரு. பொண்ணு பாட தெரியுமான்னு கேட்டு பாட வச்சு ஆல்பம் ரெடி பண்ண போறாரு. இல்ல, சும்மா கேட்டேன். கேட்கணுங்கிறதுக்காக என்னத்தையாவது கேட்காதாடா. இவளை கூட்டிட்டு வராதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? நல்லா சமைக்க தெரியுமா? ஏண்டா, போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு எதுவும் ஹோட்டல் வச்சு நடத்த போறியா? மலரு மலரு, எங்க அண்ணன் கேட்கறது அப்படித்தானே இருக்கு. அண்ணே, அடுத்து டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேளு. இல்ல, நான் எதுவுமே கேட்கல. என்ன, பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணும் போல இருந்தா என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை பேசு, அதை விட்டுட்டு சுத்தி வளைக்காத. அதான். இங்க பாருங்க சார், எங்க அண்ணன் உங்க அக்கா கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறான். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு என்னென்னத்தையோ உளறிக்கிட்டு இருக்கான். அக்கா, அவர்கிட்ட பேசுறியாக்கா? சார் வாங்க. தேங்க்ஸ். அக்கா கூட்டிட்டு வா. எங்க அண்ணனை நான் கூட்டிட்டு வரட்டா? சரி, கூட்டிட்டு வாங்க.
சரி, அவங்க கொஞ்ச நேரம் தனியாக பேசிட்டு வரட்டும். அதுக்குள்ள நான் ஸ்வீட்டு பலகாரம் காப்பி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டுமா? சாப்பிட்டுக்கிட்டே நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோமா? ஆ, பேசுவோம். ஆமாம், நீங்கள்? நானும் பிள்ளைகளுக்கு பெரியம்மா. என் பிள்ளைங்க மாதிரி தான், பக்கத்து வீடு தான். அப்படியா? சரி. பொண்ணை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பையன் பேச போயிருக்கான்ல, பேசிட்டு வரட்டும், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என் பேரனுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்லாட்டி தனியாக பேசணும்னு கேட்க மாட்டானே. ஆ, அதான் கேட்குறேன். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பசங்க, 1 பொண்ணு. அப்படியா? சரி. இந்த இப்போ போனாரே, இந்த பையன் தான் குடும்பத்தில் எல்லாத்தையும் பார்ப்பாரோ? ஆமாம், இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்துக்கும் அவன் தான் தூணு. அக்கா மேலே ரொம்ப பிரியமோ? ஆமாம், அக்கா மேலே, தம்பி மேலே, என் பிள்ளைங்க மேலே, எல்லார் மேலேயும் ரொம்ப பிரியமாக இருப்பான். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் கல்யாணம் ஆகலை. அக்காவை கட்டி கொடுக்காம தான் எப்படி பண்ணுவார்? அதான் கேட்குறேன். சரி இருங்க, நான் போய் பலகாரமெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். பெரியம்மா முதல்ல ஸ்வீட்டு தானே கொடுக்கணும்? ஆமாம், முதல்ல ஸ்வீட் எடுத்துகிட்டு வா. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே காரத்தை எடுத்துகிட்டு வா. அந்த காரம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வா. சரிங்க பெரியம்மா. உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா பழகுறீங்கம்மா. அதெல்லாம் நல்லா பேசி வச்சு பழகுவோம். வீடு நல்ல பெருசாக இருக்கே, நல்ல வசதி உங்களுக்கு என்ன? ஏதோ கடவுள் புண்ணியம், என் பேரன் சம்பாதிச்சது தான் எல்லாம். ஆனால் உங்கள் வசதிக்கு இன்னும் ஒருபடி மேலே பொண்ணு கொடுக்காம எங்கள் வீட்டில் பொண்ணு கொடுக்கணும்னு எப்படி? வசதியில் என்ன இருக்குது? பையன் நல்ல பையன்னு பேரன் சொன்னார். சரி, பொண்ணு பார்க்க வர சொல்லுன்னு சொல்லி இந்தா பார்க்க வந்துட்டீங்க. சரி. ஏங்க என்னங்க? 2 பேரும் ரொம்ப நேரமாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, எப்போ பேசுவாங்க? தெரியலையே, நம்ம ஒருவேளை இங்கேயே நின்றுட்டு இருக்கிறதுனால பேசாம இருக்காங்களோ என்னமோ. 2 பேரும் எப்போ பேச போறதா உத்தேசம்? உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள நீங்க ஒன்றும் பேசலைன்னா உள்ள கூட்டிட்டு போயிடுவோம். கொஞ்சம் அமைதியா இரு, அடங்கப்படாரி. ஹாய். என் பேரு கோபாலகிருஷ்ணன். உங்க பேரு? என் பேரு கருப்பாயி. ஆனா அது சாமி பேரு, அதனால அதை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஷாலினின்னு கூப்பிடுறதுக்கு வச்சிருக்கோம். ஓ, ஷாலினி. நல்லா இருக்கு. உங்க பேரும் அழகா இருக்கு. நீங்களும் நல்லா அழகா இருக்கீங்க. அப்படியா? தேங்க்ஸ். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்க? நான் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் படிச்சுட்டா போலீஸா இருக்கீங்க? படித்தேன். அப்போது எஸ்ஏ எக்ஸாமுக்கு கால்ஃபார் பண்ணாங்க. அப்படியே அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலையில் சேர்ந்துட்டேன். ஓ, அப்போ போலீஸ் ஆகணுங்கிற லட்சியம் அந்த மாதிரிலாம் இல்லையா? இல்லை, ஆம்பிஷன் இருந்தது. எங்கள் தாத்தா சுதந்திர போராட்ட வீரர். சரி. அதனால நான் போலீஸ் வேலையில் சேரணுங்கிறது எங்கள் ஆட்சியோட உத்தரவு. எனக்கும் போலீஸ் வேலை தான் கனவாக இருந்தது. இருந்தாலும் மற்ற 2 பேரும் இன்ஜினியரிங் படித்தாங்களா, அப்படி என்னை அதிலே போட்டுட்டாங்க. ஓஹோ. ஏங்க, இவங்க 2 பேரும் என்ன பேசுவாங்க? எனக்கு தெரியாதே, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எது? என்னது? அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓ, சரி, அதை சொன்னீங்களா? ஆமா, உங்க அக்காவுக்கு நல்லா சண்டை போட தெரியுமா? சண்டை போடையா? ஆமா, போலீஸ்காரனுக்கு வாக்கப்பட போறாங்கல்ல, அதுக்கு சண்டை போட தெரிஞ்சிருக்கணுமா? ஆமா, எங்க அண்ணனுக்கு கை கொஞ்சம் நீளம். திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிச்சிருவான். அப்படியா? ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமோ? எனக்கும் அதிகம், என்னை விட அவனுக்கும் அதிகம். அவன் என்ன 1 அடி அடிச்சான்னா நான் பதிலுக்கு அவனை 2 அடி அடிச்சிருவேன். பொழிச்சுன்னு செகுல கட்டி ஒரு அரை விடுவேன். அப்படியே ஆஃப் ஆயிடுவான். ஆனா நீங்க பயப்படாதீங்க. என்ன, உங்க அக்காவை தைரியமா என்னைய நம்பி நீங்க கட்டி கொடுக்கலாம். ஆமா, நான் பாத்துக்கிடுவேன். அவங்க எந்த கஷ்டமும் படாம அவங்கள பூ போல பாத்துக்கிட வேண்டியது என் பொறுப்பு. என்னைய நம்பி கட்டி கொடுங்க எங்க அண்ணனுக்கு. சரி, எங்க அக்கா ஓகே சொன்னா கட்டி கொடுத்துடலாம். எங்க அண்ணனை உங்க அக்காவுக்கு நல்லா பிடிச்சிரும். எங்க அண்ணன் ஆள் நல்லா அழகா அஜித் குமார் மாதிரி இருக்கானா, அதனால உங்க அக்காவுக்கு பிடிச்சிரும். சரி, பாப்போம். நீங்க உங்க வீட்ல இருக்கும்போது நல்லா சிரிச்சு பேசுவீங்களோ? ஏங்க, வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, சிரிச்சு பேசாம முறைச்சுக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? ஓ, அப்ப ஃபைனான்ஸ் கம்பெனில மட்டும்தான் அப்படி ஒரு அவதாரம் போல. அதுக்கு ரீசனை நான் சொல்லிட்டேன். சரி, லாஜிக்கான ரீசன் தான். அப்புறம் நீங்க நல்ல வசதியானவங்களா இருக்கீங்க. எங்க வீட்ல எங்க அண்ணனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்க சம்மதிச்சீங்க? ஏங்க? இல்ல, உங்களுக்கே நல்ல வசதி. அப்படி இருக்கும்போது உங்களை விட இன்னும் ஒரு படி மேல இருக்கிறவங்களுக்கு தானே நீங்க பொண்ணை கட்டி கொடுக்கணும். அதான் எங்ககிட்டே வசதி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் வசதி? இதுவே போதும். ஓ, அப்படித்தான்.
ம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் உங்கள் அக்காவுக்கு நிறைய தற்காப்பு கலை தெரிஞ்சிருக்கணும். தெரியுமா ஏதாவது? என்னது? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட குணத்தை பற்றி சொல்கிறேன். எங்கள் மைனி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அவங்க எப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுவாங்க. இங்க நிறைய பேர் அப்படித்தான். ம் அப்புறம் எங்கள் அண்ணன் இந்த போலீஸ்காரன் இருக்கான்ல, இவனை பற்றி இப்போ தானே சொன்னேன், பேசிகிட்டு இருக்கும்போதே படக்குன்னு கையை நீட்டிடுவான். ஆ சரி. அப்புறம் மூத்தவன் ஒருத்தன் இருக்கான், ஜவுளி கடை வச்சிருக்கான். ஆஹா. அவன் ஒரு சிடுமூஞ்சி, வார்த்தையிலேயே தேள் மாதிரி கொட்டுவான். ஆனால் கையெல்லாம் நீட்ட மாட்டான். அவன் கையை நீட்டுறதுக்குள்ளே எங்கள் மைனி பதிலுக்கு கையை நீட்டிடுவாங்களா, அதனால அவன் எப்போவுமே ஆஃப் ஆகியே தான் இருப்பான். சின்னவன் ஒருத்தன் இருக்கான், சரி. அவனும் கையெல்லாம் நீட்ட மாட்டான், ஆனால் கடுகடுன்னு இருப்பான். ஆ இவங்க எல்லாரையும் சமாளித்து உங்கள் அக்கா அங்கே வந்து வாழணும். முடியுமா உங்கள் அக்காவால்? ஓஹோ. ஆமாம், இதில் எங்கள் ஆச்சி ரொம்ப நல்லவங்க. யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசவே மாட்டாங்க. பார்த்தேன், இப்போ பேசுனதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். ஆ அண்ணே. ஆ அப்புறம் உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லல. நானா? நான் என்னை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே. ஆமாமா தெரியும். நான் ஓரளவுக்கு நல்ல பொண்ணு தான். அதுக்காக உங்கள் அக்கா ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா சரி, உடனே உங்கள் அக்கான்னு பார்க்க மாட்டேன், உடனே சண்டைக்கு போயிடுவேன். அப்படியா? ஆமாம், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எப்போவும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பதிலுக்கு சண்டை போடுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால பெரும்பாலும் நான் வீட்டிலேயே இருக்க மாட்டேன். ஒன்று ஸ்டேஷனில் இருப்பேன், இல்லைன்னா எங்கள் கடையில் இருப்பேன். சரிதான். அக்கா பேசியாச்சாக்கா? பேசிட்டேன்டா தம்பி. சார் நீங்க? பேசிட்டோம். எனக்கு ஓகே, பிடிச்சிருக்கு. அக்கா உனக்கு? பிடிச்சிருக்கடா தம்பி. சரி, அப்போ உள்ள போலாமா? எல்லார்கிட்டயும் சொல்லிடலாமா? ம் சரி வாங்க. அப்பனா இன்னையிலேருந்து நீங்கள் எனக்கு மைனி. ம் அடே அண்ணா, வாழ்க்கையிலே நீ பண்ண உருப்படியான ஒரு காரியம்னா அது இதுதான். ஏய் ஜான்சி ராணி, கொஞ்சம் அமைதியா இரு வந்த இடத்துல. இதனால வீட்டுக்கு போய் பேசு. வா வா வா. என்ன பேசியாச்சா? பேசியாச்சாச்சி. அப்புறம் பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பாப்பா உனக்கு பிடிச்சிருக்கு பெரியம்மா? ரொம்ப சந்தோஷம். அப்போ மேற்கொண்டு ஆக வேண்டியதெல்லாம் பேசிடலாமா? 5 காலு. சரிங்க பெரியம்மா. கருப்பா? நீங்க பேசுங்க பெரியம்மா. சரியா? சரி, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கும் மாப்பிள்ளையே நல்லா பிடிச்சிருக்கு. இனி மேற்கொண்டு என்ன செய்யலாம் ஏது செய்யலாங்கிறத பற்றி பேசுவோம். பொண்ணுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதனால் நீங்கள் என்ன கேட்கறனாலும் கேளுங்க, நாங்கள் செய்வோம். எங்களுக்கு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு, உங்கள் குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு என்ன நகை போடலாம், எவ்வளோ ரொக்கம் செய்யலாம்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். பொண்ணுக்கு நாங்களே நகை போட்டு கட்டுறோம். இருந்தாலும் என்ன வேணாலும் கேளுன்னு நீங்கள் சொன்னதுனால நானும் கேட்குறேன். எனக்கு ஒரே ஒரு பேத்தி. எனக்கு என்ன விருப்பம்னா, எனக்கு உங்கள் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக அந்த தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துக்கிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுது.